நம்ம இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மோட்டோ இருக்குது தெரியுமா? நமக்கே மோட்டோ இல்லை. சுப்ரீம் கோர்ட் மோட்டோவை பற்றி பேசுகிறீங்களா கேட்குறீங்களா? இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கை ஒரு விளக்க அணையாமல் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். யோகக்ஷேமம் வகம் யகம்னு எழுதியிருக்கும் மேலே. அது யார் சொன்னது? கீதையில் கண்ணன் சொன்னது. அது மாதிரி இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன மோட்டோ அப்படின்னா, யதோ தர்மஸ் ததோ ஜெயஹா, எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும். வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார், பலவீனமானவன் பலமானவனை ஜெயிப்பதற்கு ஒரே வழி தர்மத்தை கடைப்பிடிக்கும். நீங்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களை விட பணபலம் ஜனபலம் உள்ளவன் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால தர்மவானாக இருங்கள், தர்மிஷ்டனாக இருங்கள். எல்லாரும் உயிரையும் வாங்குறானே ஒருத்தன், யமன். அவனுக்கு என்ன பேரு? யம தர்மராஜா. ஏன்யா அப்படின்னா, 33 கோடி தேவர்களை பற்றி ரிமார்க்கான கதையெல்லாம் வந்திருக்கு. எவனை பற்றி அசிங்கமான கதையே இல்லை, யமனை பற்றி தான் இல்லை. ஏன்னா அவன் டிபார்ட்மெண்ட்டே பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அப்புறம் அவன் எப்படி தப்பு பண்ணுவான் சொல்லுங்கள்? அதனால் அவனுக்கு யம தர்மராஜன்னு பேர். தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதா அப்படின்னா, தர்மத்தை நீ காப்பாற்றினால் அது உன்னை காப்பாற்றும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, நீ தர்மத்தை காப்பாற்று, அப்போ தான் அது ஒன்றை காப்பாற்றும். அறம் வெல்லும். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம் வள்ளுவரில் சொன்னார். வெயிலில் எறும்பு மாட்டிக்கிட்டால் எப்படி சுருண்டு செத்து போகுதோ அதுபோல் நீங்கள் அறம் தவறினால் உங்களை தர்மம் வந்து வாட்டி கொன்னுடும்.